வணக்கம் உறவுகளே. நாம் கடலுக்கு ஓடி போயிட்டுருக்கோம். இன்னைக்கு இரவு நேரம் தான் கடலுக்கு ஓடி போயிட்டுருக்கோம். நாம் பார்த்துட்ருக்கிறது நம்மளோட கரையோட வெளிச்சங்கள் தான். பாருங்கள் உறவுகளே, நம்மளோட தராத்து ரெண்டுமே பின்னாடி கட்டி இழுத்துட்டு வந்துட்டுருக்கோம். இரவு நேரம் ஆனதுனால சரியாக தெரியலை. நாம் சரியாக தெரியலனாலும் நம்மளோட அடிக்கடி கவனிக்கிறதுக்காக நாம் ஒரு டார்ச் லைட் வச்சுருக்கோம். அதை அடித்து பார்த்துடலாம். நம்மளோட போட்டுகள், சின்ன போட்டுகள் கரெக்டாக வருதா இல்லையான்னு பார்க்குறதுக்காக தான் இந்த டார்ச் லைட் வச்சுருக்கோம். நாம் இப்போ காணொலிக்காகவும் ஒரு வாட்டி அடித்து பார்த்துடலாம். பாருங்கள் உறவுகளை, நம்மளோட சின்ன போட்டுகள் ரெண்டுமே பின்னாடி கெட்டி இழுத்துட்டு வந்துட்டுருக்கோம். அப்புறமா நாம் பார்க்க போகிறது நம்மளோட ஓடி போயிட்டுருக்க பாயிண்ட்டு தான். நம்மளோட ஜிபிஎஸில் பார்த்துடலாம். உறவுகளை பாருங்கள், நாம் ஓடி போயிட்டுருக்க பாயிண்ட்டு கிட்டத்தட்ட 53 கிலோமீட்டர் இருக்குது. அப்புறமா நம்ம ஓடி போய் சேரக்கூடியது 1 மணி. உறவுகளை, நாம் 1 மணிக்கு தான் போய் சேருவோம். நமக்கு இப்போதைய டைம் கத்தார் டைம் 9:27 ஆகுது. நம்ம ஓடி போயிட்டுருக்கோம். இரவு நேரம் ஆனதுனால ரெடார் ஆன் பண்ணி வச்சு தான் ஓடி போயிட்டுருக்கோம். நாம் போகக்கூடிய வழி தான் இது. அப்புறமா நாம் பார்க்கக்கூடியது ஒரு மஞ்சள் நிறம். இது நம்ம கேமராவில் தென்படாத தூரத்தில் ஒரு கப்பல் போயிட்டுருக்கு. அதுதான் நம்ம ரெடாரில் காட்டக்கூடிய இந்த மஞ்சள் நிறம். அப்புறமா இன்னும் 2 மஞ்சள் நிறங்கள் தெரியுதில்லை. இது எல்லாமே இந்த ரூட்டு போயாக்கள் தான். இதுதான் நம்மளோட ரெடாரில் கரெக்டாக எல்லாமே வந்துடும். அதனால் நாம் அதை பார்த்து கவனமாக ஓடி போயிட்டுருக்கோம். இரவு நேரம் ஆனதுனால பாருங்க உறவுகளே, நாம் ஹாப்பியாக கடலுக்கு போயிட்டு வரோம். இன்னைக்கு கிட்டத்தட்ட 2 நாள் 3 நாள் கடல்லே தான் இருப்போம். சொல்ல முடியாது, 4 நாள் 5 நாள் வரை இருக்கலாம். போயிட்டுருக்கோம். ஓகே உறவுகளே, சந்தோஷமாக கடலுக்கு போயிட்டு வெற்றியுடன் திரும்புகிறோம் உறவுகளே. ஓகே உறவுகளே, பாய்.